இன்னொரு வீச ஏசையா glory ஏசையா ஆமென் ஏசையா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே தோடு. I love you அப்பா, I love you. ஏசையா thank you அப்பா, thank you அப்பா. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில பாடல் நான் கேட்கும்போது எனக்குள்ள பரவசம். ஆமென். மோர் லவ், எத்தனை பேருக்கு தெரியும்? மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ இன் மை லைஃப். சொல்லுங்க. மோர் லவ், மோர் பவர், more of you in my life. I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. I will worship you with all of my strength. For you are my Lord. You are my Lord. For you are my Lord. Jesus, you are my Lord. இது first time கேட்கிற போதே what a joy. You are my Lord. More love. இன்னும் thank you அப்பா. அதை கேட்கிற போதுதான் இந்த பாடல் எனக்குள்ள பிறந்தது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை. Thank you அப்பா. ஒரு கிட்டார் போதும். ஆராதனை ஆராதனை. Thank you அப்பா. ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி ஐயான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஏசையா 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 ஏசையா. இந்த நாமத்தை சொல்லுவோமா? ஏசையா 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 ஏசையா.
அப்படி கூப்பிடும் போதே உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா என்ற ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா. அறிவு மட்டுமல்ல, அனுபவம். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. அப்படி இயேசு இருந்ததுனாலதான் ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியாவுக்கு வருவாங்களா யாராவது ஒருத்தங்க? இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படையெடுத்து போறாங்க எல்லாரும். ஆனா அங்கிருந்து மிஷனரியா இங்க வர்றாருன்னா ரீனு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள்ள இருப்பதால அவரால உந்தப்பட்டு வந்து நிக்கிறார். நான் அடிக்கடி சொல்ல, ரீனு நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ரீனு நீங்க எங்களுக்கு வேணும், தேசத்துக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு தான் இன்று உங்களை நான் அனுப்பணும். ஆமென். இந்த நிச்சயம் தான் நிச்சயமாகவே ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அவருக்கு பேரே கொலோசியர் 1:27 இருக்கு. ஆமென். கிறிஸ்து நமக்குள் மகிமையான நம்பிக்கையா இருத்தலே அந்த ரகசியம் இருக்கு. ஆமென். ஜீசஸ் இன் மீ ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆமென் சொல்லுங்க. ஹோப் ஆஃப் க்ளோரி. எப்படி இருக்கு அந்த பைபிள்? எப்படி இருக்கு? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை பவுல் சொல்றார். இது ஒரு பெரிய ரகசியம். இது உலகத்துக்கு தெரியல. உலகம் என்ன சொல்லுது? கடவுள் அங்கே பாரு, இங்கே பாரு, அந்த மலையில பாரு, இந்த சுருவத்துல பாருன்னு. ஆனா நம்முடைய வேதம் இது ஒரு ரகசியம். நம்முடைய வேதம் வெளிப்படுத்துது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். கை தட்டுங்க பாருங்க. எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். அது எப்படி இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறாரு. மகிமையான எதிர்காலத்தை கொடுக்கும்படி எனக்குள்ள இருக்கிறார். அதான் அர்த்தம். ஹோப் ஆஃப் க்ளோரி. ஆமென் சொல்லுங்க. எதிர்காலத்தை கொடுத்தாரா ரீனு? மகிமையான எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறாரா? இன்னும் இதிலும் பெரிதானவற்றை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஏசையா, 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 ஏசையா. மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார் இயேசு. அந்த காலத்துல ஒரு பாடல கேள்விப்பட்டேன், ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்துல இருக்குன்னு ஒருத்தர் பாடினாரு. நான் இப்ப சொல்றேன், ஒளிமயமான எதிர்காலம் கொடுக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நிச்சயம்தான் உங்களை வாழ வைக்கும். இது ஒரு ரகசியம். இதை பவுல் வெளிப்படுத்துகிறார். இது நமக்கு புரியுது. இந்த ரகசியம், நம்முடைய தகப்பன் வானம் பூமி படைத்தவர் எங்கோ இல்ல, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த ரகசியம் தெரியுது. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வம். ஏசையா தேங்க்யூ அப்பா. ஆராதிப்பே இன்னும் ஆர்வம் உம்மை முழு. தேங்க்யூ அப்பா. ராஜா ஏசையா தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, ஏசு ராஜா,
நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நமக்கு தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் தேவனோடு உள்ள உறவு தான். ஆமென் சொல்லுங்க. அந்த உறவு தான் நம்மை வாழ வைக்குது. அல்லேலூயா. ஜீசஸ் நாம் அன்பு கூறும் முன்னால அவர் அன்பு கூர்ந்துட்டார். அதனாலதான் அடுத்த பாடல் இப்படித்தான் பாடுறேன். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே. உங்க மேல லவ் தான் சொல்லுங்க. எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினாரா, கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கை உயர்த்தி ஆராதனை உமக்கே ராஜா அனுதினமும். தேங்க்யூ அப்பா. உமக்கே ஏசையா ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அனுதினமும் உமக்கே. ஒரு நாள் அதிகாலையில காலை வேளையில ஆண்டவரோடு சமூகத்தில் இருக்கிற போது இந்த வெளிப்படுத்தின ரெவலேஷன் 1:6 வெளிப்படுத்தின விசேஷம். உட்கார்ந்து கொள்ளுங்க. 1:6. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. அந்த 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, ஆமென், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வாக்கி நிறுத்தினாரே. ஆமென். அந்த வரி வரும்போதுதான் இந்த ராகமே வந்தது. அதிக பாடல்கள் வசனம் வாசிக்கிற போது எனக்குள்ள பிறக்கும். இந்த வசனத்துக்குள்ள ஒரு வல்லமை ராகத்தை உண்டு பண்ணுது. கைதெடுக்க பார்க்கலாம். எப்படி ரீனு உங்களுக்கெல்லாம் பாட்டு வந்திருக்கும்ல, இப்படித்தானே வருது வசனம். அந்த வார்த்தை என் மீது அன்பு கூர்ந்ததுனால அவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கியிருக்காரு. ரத்தம் சிந்தும் போது நான் அவர் கண்முன் நிற்கிறேன். நீ ஒருவன் மட்டும்தான். ஒரு தங்கச்சி சொன்ன, நான் ஒருத்தி மட்டும்தான் அவர் முன்னால நின்றேன்னு சொன்னா ஒரு தங்கச்சி. ரைட் பா, ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் தொங்கும் போது திட்டோ நீங்க மட்டும்தான் நின்று இருக்கீங்க அவர் கண் முன்னால. அதனாலதான் உங்களை ஆஸ்திரேலியா கொண்டு போய் ஊழியம் பண்ண வைக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம். அவர் சிலுவையில் தொங்கி ரத்தம் வடியும் போது நான் கண்முன் நான் மட்டும்தான் நின்று இருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் மட்டும்தான் இருந்திருக்கிறேன். என்ன தம்பி, அப்படித்தான் ஒவ்வொருவரும் சொல்லணும். என் மேல் வைத்த அன்பினால யார் இப்படி வேதனைப்பட முடியும்? 6 hours bleeding with the blood. அவமானம், இந்த சிலுவை. இன்றைக்கு தான் சிலுவையை ஆசீர்வாதமா பார்க்கிறோம். அன்றைக்கு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. அந்த லவ், நம்ம மேல வைத்த லவ், அது உன்மேல் வைத்த லவ் அவரை தாங்க வைத்தது. அவரை இந்த வேதனையை தாங்க வைத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களற கழுவ அவர் ரத்தம் சிந்தினார். அது மட்டுமல்ல, பிதாவாய தேவனுக்கு முன்பாக ஆசாரியராக நிறுத்தும்படி, ராஜாக்களாக நிறுத்தும்படி
நமக்காக சிலுவையில் பலியானா. ஏசையான்னு சொல்லுங்க, ஏசையா 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 சொல்லுங்க, ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, ராஜா எனக்கா ரத்தம் சிந்தி. தேங்க்யூ அப்பா, கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. தேங்க்யூ அப்பா, பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே ஜீசஸ், அனுதினமும் உமக்கே ராஜா. ஆராதனை உமக்கே, தேங்க்யூ அப்பா, அனுதினமும் உமக்கே. யோவான் சொல்லுகிறார், நாம் அவர் மேல் அன்பு கூர்ந்ததால் அல்ல. 1 யோவான்ல 4 ஆமென், அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததால. 4 ஆமென், 1 யோவான் 4 ஆமென் 10. இது 10வது வருஷம் தானே, 10 ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஆமென் தம்முடைய குமாரனை அனுப்பினதால அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்புதான் நம்மை உந்தி தள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா ராஜா. தேங்க்யூ அப்பா, அதிகமா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பூமியில இந்த உறவு, அந்த பக்தன் 63ஆம் சங்கீதம் போகிற இடமெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த 63ஆம் சங்கீதம் அதிகமா நான் தியானிக்கிற சங்கீதம். இந்த உறவு, அந்த பக்தன் சொல்லுகிறார், என் உயிரினும் மேலானது. ஆமென் சொல்லுங்க. இந்த 65ஆம் சங்கீதம் ஆரம்பத்தை கவனிச்சீங்கன்னா, தேவனே நீ என் தேவன் சொல்லுங்க. தேவனே யூ ஆர் மை காட். மை போடுங்க, மை லார்ட், மை காட் சொல்லுங்க. தேவனே யூ ஆர் மை காட். அதனாலதான் அதிகாலமே உம்மை தேடுறேன். கை தட்டுங்க, அதிகாலமே உம்மை தேடுறேன். ஹல்லேலூயா. அதுல எப்படி தேடுறாரா? தண்ணீர் இல்லா நிலம் போல, காலையில எழுந்த உடனே தண்ணீரை தேடுறது போல நாம் இயேசுவை தேடுறோம். அவர்தான் ஜீவன் தரும் தேவ நதி, வற்றாத நீரூற்று. இப்ப பக்தன் சொல்கிறான், தண்ணீர் இல்லா நிலம் போல நான் தாகமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. வாஞ்சையா இருக்கேன், ஆசையா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் உம்முடைய கிருபை உயிரினும் மேலானது. 63 பாருங்க, 63 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, நல்லது என்பதை விட மேலானது, மேலானது. ஆமென். அதனால என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். அதை வாசிக்கும் போதுதான் யார் மெயின் அவளா? அவன் அப்படி மேஜர் இருக்காங்க. லீ
என் உதடு ரைட்டா உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். காரணம் உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலா. எப்படி? என் உயிரை விட நீங்க தான் எனக்கு. உம் சமூகம் மேலானது, சொல்லுங்க. உயிரிலும் மேலானது. அதனாலதான் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். என் உதடு உம்மை துதிக்கும் தேங்க்யூ அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உயிரை விட மேலானதுன்னு சொன்ன பக்தன் அடுத்து உணவை விட உங்க உறவு தான் மேலானதுன்றான். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 5ஆம் வசனம் வரும்போது நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா. நிலத்தையும் கொழுப்பையும் நல்ல தமிழ்ல அரும் சுவை, சுவையான உணவு உண்பும் போது எனக்கு வர்ற திருப்தியை விட உங்க லவ் எனக்கு மேலானது. கைதட்டுங்க பார்க்கலாம். அதனாலதான் அநேக முறை உபவாசம் இருக்கிறோம் இல்ல. இன்னைக்கு கூட காலையில ஒரு கூட்டத்துக்கு போக முன்னாடி உபவாசம் இரு, என்ன சாப்பிடுற, நான் தான் உனக்கு பெருசு. அப்புறம் தூண்டுவாரு, உபவாசம் இரு. திடீர்னு அவர் சமூகத்துக்குள்ள போங்க, உபவாசம் இரு, உணவை விட நான் தானே உனக்கு திருப்தி கொடுக்குறேன். உண்மைதானே? சொல்லுங்க. கைதட்டுங்கய்யா. சாப்பிட்டு அப்போலோ ஆஸ்பத்திரி தான் போறோம் அடிக்கடி. நல்லா சாப்பிட்டா அப்போலோவுக்கு போக வேண்டியிருக்கு. இங்க அப்பா அப்பாத இருந்தா வியாதி இல்லாம வாழ்ந்துடலாம். கைதட்டுங்க பார்க்கலாம். வரி வரும்போது அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே. எத்தனை பேர் என்னோட கூட சொல்ல முடியும்? அரும் சுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே. அதனால என்ன செய்யறேன்? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றோம். ஆனந்தம். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றோம். ஆனந்த ஆனந்தமே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் உதடு உம்மை துதிக்கும். தேங்க்யூ அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு தேங்க்யூ அப்பா. உம்மை துதிக்கும். தேங்க்யூ அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஜீசஸ் என் உதடு உம்மை துதிக்கும். தேங்க்யூ அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் உம்மை துதிக்கும். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உயிரை விட உம்முடைய உறவு மேலானதுன்னு சொன்ன பக்தன் அடுத்து உணவை விட உம்முடைய உறவு மேலானதுன்னு சொன்ன பக்தன் அடுத்து 6ஆம் வசனம் உறக்கத்தை விட உங்க உறவு மேலானது என்றார். கைதட்டுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி இதை சொல்ல 3 ஊ அதான் அந்த உறவு. அந்த அளவுக்கு நாமெல்லாம் ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு தாவீது அவர் மேல ஒரு லவ். ஆமென் சொல்லுங்க. படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், இரவு நேரம் கூட உம்மை தான் தியானிக்கிறேன். உயிரை விட
உணவை விட உறக்கத்தை விட உங்க உறவு மேலாடுதன்றவங்களாம் கைதட்டி கல்பர்கபாகா ஷதகபா ரீகபகதரலர கமகா ஷதகபா ஏசையா ஏசையா glory 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 ஏசையா சொல்லுங்க ஏசையா thank you அப்பா thank you அப்பா ஏசையா more love. இந்த 3 நாள் கூட்டத்துல 3 நேர கூட்டம் மோர் லவ் உங்களுக்கு கொண்டாந்துடணும். மோர்னா தமிழ் மோர் இல்ல, ஆங்கில மோர். மோர் லவ் உங்களுக்கு வந்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அந்த பக்தன் அந்த 7ஆம் வசனம் 7 நாளும் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். 63:7 சொல்லுங்க. 7 நாளும் நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் எனக்கு துணையாயிருப்பதா சொல்லுங்க. உங்க நிழலில் அகமகிழ்கின்றே. உங்க நிழலில் அகமகிழ்கின்றே. அப்ப அந்த பக்தனுடைய லவ் எவ்வளவு அதிகம்னா அவனுக்கு சந்தோஷமே அவர்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். உங்க நிழல்ல தான் அகமகிழ்கிறேன். அதனாலதான் உண்மை ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொள்கிறது. உங்க வலதுகரம் என்னை தாங்குகிறது. இந்த உறவு உங்களை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க. ஏசையா ஏசையா thank you அப்பா. ஏசையா ஜீசஸ் thank you அப்பா. இப்படிப்பட்ட அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். 91ஆம் சங்கீதம் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். அப்படிப்பட்ட அன்பு கூறுகிற நமக்கு என் வாழ்க்கையில என்னுடைய 30 வயது வரை இந்த லவ்வுக்குள்ள நான் வரல. நான் கிறிஸ்தவத்தில் பிறந்தோம், எவ்வளவோ வேதாகம கல்லூரியில கூட படித்தோம். இந்த உறவுக்குள்ள என்னுடைய 30 வயதுல தான் நான் உள்ள வந்தேன். இந்த உறவுக்குள்ள கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது ஒரு திருமணம் போல. அல்லேலூயா. இந்த உறவுக்குள்ள நீங்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வந்துட்டீங்களா? கைதட்டுங்க பார்க்கலாம். வந்தது எப்படி நீங்க வந்துட்டீங்க நான் சொல்லுவேன்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க ஜீசஸ், நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் மஸ்ட், எல்லாமே ரெஸ்ட், எல்லாமே ஒஸ்ட். நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் மஸ்ட், எல்லாமே ஒஸ்ட். நீங்க இல்லாம நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் மஸ்ட், எல்லாமே ஒஸ்ட். இப்படி ஒரு வாழ்வுக்கு உங்களை வந்துடணும். நீங்க வந்துடணும். அவர் இல்லைன்னா எல்லாமே ஒஸ்ட் தான். ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா 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 அல்பர்கபா சேதரா மனைவி கூட பக்கத்துல இருப்பாங்க. முன்னால அவர் தான் இருக்கணும். மனைவி இந்த சைடும், பிள்ளைகள் இந்த சைடும். ஆமென் சொல்லு. எல்லாருமே சைடு தான். என்னப்பா அப்படித்தானே வச்சிருக்க? அந்த சைடு தான் உட்கார வச்சிருக்கேன். ஆமென். முன்னாடி அவர் தான் இருக்கிறார். என்ன ரீடு குளோரி. இந்த சைடு தான் பிரிட்டு உட்கார வச்ச ஒய்ஃபு தானே, ஒய்ஃபு தானே. பிரைஸ் தலாம்ப்பா. அல்லேலூயா.
இதுதான் பக்தன் சொல்றார் சங்கீதத்துல அந்த 16:8, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண்முன் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண்முன் நிறுத்தி, அவர்தான் என் கண் முன்னால, என் முன்னாடி அவர்தான், மற்றதெல்லாம் சைடு தான். அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு பாக்கியமான வாழ்க்கை. அதுதான் உங்களை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா 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 glory ஏசையா. thank you அப்பா, thank you அப்பா ஏசையா, thank you அப்பா, thank you அப்பா ஏசையா, thank you அப்பா. இப்படிப்பட்ட உறவுக்குள்ள வந்த எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு இந்த மாதம், இந்த வருட எண்டுக்குள்ள 42வது வால்யூம் 456வது பாடல் வெளியே வரப்போகுது. 456வது பாடல் இந்த வருஷத்துக்குள்ள வெளியே வரப்போகுது. 42 வால்யூம் எப்படி வந்தது? இந்த உறவு. சொல்லுங்க, இந்த உறவு, இந்த உறவு, இந்த லவ் பாடல கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. உறவில் பூத்த மலர். ஆமென். நன்றி அப்பா. இன்றைக்கு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல இந்த நிலையில நான் இருக்கிறேன் என்றால் இதுதான். சொல்லுங்க, இதுதான், இந்த உறவு தான். கிறிஸ்டியானிட்டி என்பது மதம் அல்ல, அல்லது வழக்கமா சண்டே போறது போல இல்ல, சர்ச்சுக்கு போறது இல்ல. எவ்ரிடே லிவிங் வித் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹalleluya. இரவும் பகலும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா வாழ்றீங்களா? அப்படித்தான் கிறிஸ்டியானிட்டி. ஜீசஸ் 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 அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண இந்த பாஷை உண்டாகும். அப்படியே ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க, ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஏ ரெபே கதரபா தோ தெரேலே ரேகபா ஹம் தமா கதேரபா ஏ பகதரா. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ். விடுதலை உண்டாகட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. இப்படிப்பட்ட நமக்கு தான் இந்த 91 சங்கீதத்தில் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் நாமெல்லாம் வாசம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஹalleluya. அந்த பல்லவி கூட பாடலாம். அப்படின்னா மைனர் இல்ல. இன்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஜீசஸ் இன்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. சொல்லுங்க, ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. பேரின்பமே ஹalleluya. ஆனந்தமே தேங்க்யூ அப்பா. பேரின்பமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே.
அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. சொல்லுங்க தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஜீசனை நோக்கி அல்பர்கமா லோரே சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி ஹalleluya glory. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஹalleluya இன்பமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. துதிப்பே துதிப்பே. thank you அப்பா, இருப்பே. நன்றி அப்பா. ஆமென். நன்றி ஐயா. சொல்லுங்க நீர் என் அடைக்கலம். சொல்லுங்க நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன். நம்பி இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன். அப்படி சொல்லும் போதுதான் வசனம் சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கு நம்மளை தப்பி வைக்கிறார். கைதட்டினா நீங்க சொல்ல சொல்ல நீர் என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க நீர் என் தேவன். ஏசையா நீர் என் தகப்பன். இந்த தேவன் இடம்ல நான் தகப்பன் போட்டு சொல்லிடுவேன். தகப்பன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கா? நீர் என் தகப்பன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க. அநேகர் வேதனையோடு வந்திருக்கிறது எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஏன்னா விடுதலை பெருவிழா, விடுதலைக்காக வந்திருக்கீங்க. இயேசு வந்தாலே விடுதலை தான். கைதட்டு. ஜீசஸ் சொல்லும் போதே அந்த ஜீசஸ் என்ற அந்த நாமத்துக்கு அர்த்தம் விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். வாயில அடிக்கடி ஜீசஸ் என்று வந்து கொண்டே இருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஏசையா அப்படி சொல்லும் போதே நீங்க ஒரு மேலான ஜெபம் ஏறெடுக்கிறீங்க. என்ன ஜெபம்? காப்பாற்றுகிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறவரேன்னு கைதட்டு. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். தேங்க் யூ அப்பா. ஜீசஸ் நேம். தேங்க் யூ அப்பா. காப்பாற்றுகிறவர், வேடனுடைய கண்ணியில் இருந்து, பிசாசின் கண்ணிலிருந்து தப்பு வைக்கிறவர், கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கிறவர். நன்றி அப்பா, நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கூறுகிறேன். நன்றி அப்பா. வேடனின் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர். தேங்க்யூ அப்பா. தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாடை என்றே சொல்லுவே. ராஜா தேவனை நோக்கி அடைக்கல பாடை என்றே சொல்லுவே. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. ஜீசஸ்
ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில். ஆமென். இன்பமே Thank you அப்பா. ஹalleluya ஆனந்தமே Thank you அப்பா. ஹalleluya இன்பமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Glory. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஆனந்தமே Thank you அப்பா. ஹalleluya Thank you அப்பா. Thank you அப்பா. ஹalleluya Glory. ஆனந்தமே நன்றி அப்பா. ஹalleluya பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இப்படி சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சங்கீதம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தால் ஹalleluya ஒரு ஆறுதலான சங்கீதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த 9ஆம் வசனம் 91:9 எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டார். உனக்கு தாபரமாய் மகன் தகப்பன் மகனை பார்த்து சொல்லுவது போல இருக்கிறது அல்லவா? தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அவர் நமக்கு தங்குமிடமாகி விட்டார். ஆதலால் சொல்லுங்க, ஆதலால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. கைதட்டில பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. Thank you அப்பா. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், தாபரமாய் இருக்கிறார், தங்குமிடமாய் இருக்கிறார். ஆதலால் பொல்லாப்பு வாதை என்னை மேற்கொள்வது இல்லை. சொல்ல சொல்ல உங்களுக்கு அற்புதம் நடக்குது. ஆமென். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், எனது தாபரமாய் இருக்கிறார். தாபரம் என்ற இடத்துல தங்குமிடமாய் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஆமென். கைதட்டு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் எனக்கு தாபரமாய் இருப்பதால வாதை வியாதி மேற்கொள்ளாத. ஆமென். தேங்க்யூ அப்பா. என்னோட கூட இருக்கிற ஜூட் என்ற ஒரு தம்பி, 11 வயதுல அந்த தம்பிக்கு ஒரு இதய ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் கோயிங் டு டை, மரிக்கும் தருவாயில, டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில அந்த சின்ன வயதுல இப்படி ஒரு சண்டே கிளாஸ்ல இந்த தம்பியை யாரோ கொண்டு வந்து இயேசு அறியாத அந்த தம்பி உட்கார வச்சுட்டாங்க. அப்பதான் இந்த 6வது வால்யூம், எங்களுடைய பாடல் 6வது வால்யூம், அது 6வது பாட்டுது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அவனுக்கு அவன் 6வது வகுப்பு படிக்கிறான். அன்றைக்கு மாலை 6வது மணி நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த பாடல் அவன் கேட்கிறான். வாதை உந்தன் அரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சொல்லுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை தேங்க்யூ அப்பா. அணுகாது மகனே நன்றி அப்பா. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. லா 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 லா. ஆமென். என்ன ஸ்கேல் 2? லா 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 லா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். ஓ உன்னதமா ஈசரையே ஈசரை விடமாக்கி கொண்டார்.
அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டார். ஜீசஸ் தேங்க்யூப்பா, ஆண்டவரை தேங்க்யூப்பா. ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் தேங்க்யூப்பா. ஜீசஸ் ஜீசஸ் அல்பர்கபாதாயா ஏப்ரபா விடாது லலலலலலலா. தேங்க்யூப்பா. பாடும்போதே ஜீசஸ் விடுதலை விடுதலை விடுதலை. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. இந்த பாடலை அப்படி எனக்கு சத்தம் வந்துட்டே இருக்கணும். கிட்டாரா இருக்கும். பீட்டு வேண்டாம், ஜஸ்ட் கார்ட்ஸ். மாமா அந்நிய பாஷை பேசி பேசி தண்ணி குடிக்கிறது போல அந்நிய பாஷை. அப்போ பாடலை கேட்கும் போதே அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆவி வெளியே ஓடினதை உணர முடிந்தது. அந்த சின்ன வயசுல something went out. அந்த பலவீன ஆவி வெளியே போனது. till now he is perfectly healthy. இதுவரை அவன் சுகமா இருக்கான். ஜூட் என்னோட கூட பாடுகிற தம்பி இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்ததுனால எத்தனையோ பிரச்சனை இருந்தது. இயேசுவை விடல. எனக்கு சுகம் கொடுத்த இயேசுவை நான் விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ தடை வந்தும் அவன் பைபிள் கல்லூரி போய் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பாடலை கேட்கும் போதே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏசையா 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 என்னுடைய ஆசை கேட்கும் போதே அற்புதம்னா பாடும்போது நடக்காதா? பாடுங்க சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சொல்லுங்க சாத்தானை ஜெயித்து விட்டேன். சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டேன். ஆவி உண்டு எனக்குள்ள வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஓ ஆவி உண்டு வசனம் உண்டு, தேங்க்யூ, அன்றாட வெற்றி உண்டு. வாதை எந்தன் கூடார அணுகாது மகனே, லாப்பு ஜீசது மகளே, க்ளோரி வாதை உந்தன். தேங்க்யூ அப்பா. க்ளோரி க்ளோரி ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. La 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 la. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. இந்த சங்கீதத்துல அவன் என் மேல வாஞ்சியா இருப்பதால் வரும். 91:14 அவன் என் மேல் வாஞ்சியா இருப்பதால் நான் அவனை விடுவிப்பேன். அதான் விடுதலை பெருவிழா. இந்த இடத்துல நான் இப்படியாய் வாசிப்பேன். நீர் என் மேல் வாஞ்சியா இருப்பதால் எனக்கு ஒரு விடுதலை வாழ்வு உண்டு.
நெஞ்சில நீர் என் மேல வாஞ்சியா இருப்பதா? நான் வாஞ்சியா இருப்பதை விட நீர் என் மேல வாஞ்சியா இருக்கீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி எனக்குலாம் சந்தேகம் வந்துடும், உண்மையில நம்ம அவர் அன்பு கூறுறோமான்னு. ஆனா இதுல சந்தேகம் இருக்கலாம்னா அவர் அன்பு கூறுவதுல சந்தேகம் இல்லை. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன தம்பி, நீங்க என் மேல வாஞ்சியா இருக்கீங்க, நீங்க என் மேல அன்பு கூறுறீங்க, அதுல சந்தேகம் இல்லை தம்பி. அப்படி சொல்லு, சந்தேகமே இல்லைன்றா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஒண்ணு சொல்ல முடியும், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல்லுங்க, விடுதலை நாயகன். வெற்றியை அல்பர்கமா ஏரகமா உள்ளே ஆனந்தம். அதனாலதான் நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடியார் துதிப்பே. தேங்க்யூ. பாடி பாடி மகிழ்வே, எசையா ஆடி ஆடி துதிப்பே. சொல்லுங்க, எங்கோ ஓடி ஓடி சொல்லுவே. தேங்க்யூ அப்பா. ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன். தேங்க்யூ அப்பா. வெற்றியை தருகிறார், தேங்க்யூ அப்பா. உள்ளே இருக்கிறார், தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, விடுவிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், விடுவிக்கிறவர். மத்தேயு 8, இன்னைக்கு 8 அதிகமா தியானிப்பேன். இன்றைக்கு 28 நாள் 8, 18. அப்படி மேத்யூ 8 சாப்டர்ல இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கிற போதே விடுவிக்கிறார். குறிப்பாக நோயிலிருந்து விடுவிக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எங்கு போனாலும் நோயோடு வருகிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். இந்த அனுபவம் எனக்குள்ள வந்த பின்னாடிதான் இதுவரை ஹெல்த்தியா ஓட வைக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிறார். அவர் செய்யற முதல் அற்புதம் உன் உடலை பலப்படுத்துவார், உடலை சுகம் கொடுப்பார். நீ இருக்கிற வியாதியோடு இருக்க போறது இல்ல, இந்த இயேசு உனக்குள்ள வர்றதுனால. ஜீசஸ், 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 இந்த உடலெல்லாம் தொழு நோயாளி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஹீலிங் நடக்குது. 8ஆம் அதிகாரம் முதல் ஹீலிங், முதல் சுகம். உடலெல்லாம் தோல் வியாதி, ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இவரால கூடும். சொல்றான், உம்மால கூடும். சொல்லுங்க, உம்மால ஆகும் என்னை சுகமாக்க. ஒரு அருமையான பிரேயர் பாருங்க. அந்த தொழு நோயாளி முழந்தால் படிட்டு சொல்றான், ஜீசஸ் உம்மால ஆகும் என்னை சுகமாக்க. அப்பதான் இந்த பாடலும், உம்மால ஆகும் எல்லாம் ஆகும். இந்த பாடல் பிறந்தது. உம்மால ஆகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மா சொல்லுங்க, சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். உண்மைதானா? அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியால் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மா ஆகாதது எதுவும் இல்ல.
மீண்டும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடி சொல்லுங்க. ஆகாதது தேங்க்யூ அப்பா, எதுவும் இல்ல. தேங்க்யூ அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல. அந்த 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 ஜெபம், அந்த வார்த்தை ஆண்டவர் மனது உருகி, வசனம் சொல்லுது 40வது மார்க்கு 1:40, அவர் மனது உருகி 1:40, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி 40 தானே, 41 மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியுது அநேகர் பலவீனத்தோட வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. என்ன விடுதலை பெருவிழான்னு போட்டாரா, விடுதலை வரும்னு வந்துட்டீங்க நம்பிக்கையோட. கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இந்த நம்பிக்கை இவரால கூடும்னு உங்களுக்கு நம்பிக்கை. இத சொல்லுங்க, உம்மால ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால ஆகும், எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அப்படி சொல்லுங்க. மனதுருகி கரம் நீட்டி, தேங்க்யூ அப்பா, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எனக்கு அதிசயம் செய்பவர், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, சொல்லுங்க சொல்லுங்க. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேங்க்யூ அப்பா. கூடு எல்லாம் கூடு, வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேங்க்யூ அப்பா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அற்புதம் நடந்தது. இந்த இயேசு உங்களுக்குள்ள மத்தியில் உலாவுகிறார், கரம் நீட்டி அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. அந்த தொழுநோயாளி ஜெபம் உம்மால ஆகும் சொன்னவர் அடுத்து 100க்கு அதிபதி வருகிறார். அவருடைய வீட்டுல மகன் சொல்றாங்க, அல்லது வேலைக்காரன், அவருக்கு திமிர்வாதம். அவருடைய ஜெபத்தை பாருங்க. ஐயா, என் வீட்டில என் வேலைக்காரன் இருக்கு, திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு நான் வருகிறேன்னு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீ வர வேண்டாம். ஒரு வேர்டு, ஒரு ஆர்டர் போடுங்க, அங்கே அற்புதம் நடக்கும். நீங்க இங்கிருந்து வர தேவையில்லை. உம்மிடம் வல்லமை இருக்கு, அந்த நம்பிக்கையை பாருங்க. உம்மிடம் வல்லமை இருக்கு. யூ ஆர்டர் ஃப்ரம் ஹியர், he will be okay. இங்கிருந்து ஒரு ஆர்டர் போடுங்க, அதான் அர்த்தம். ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். இங்கிருந்து கமாண்ட் தி ஹீலிங். அந்த நம்பிக்கையை கவனிச்சீங்களா? ஹalleluya. இதுதான் அந்த வீட்டுல அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, உம்மால ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை. ஆமென். ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த
நம்பிக்கை 100க்கு அதிபதி இவரால் கூடும் என்ற நம்பிக்கை வீட்டில் அற்புதம் நடந்தது. தன்னுடைய வேலைக்காரனுக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 9 மணிக்கு முடிக்கணும் இல்ல? ஆமேன். சரி, இன்னும் 2 செஷன் இருக்கிறனால ஆமேன் குயிக்கா சொல்லி 9க்கு உங்களை அனுப்பலாம். ஆமேன் சொல்லுங்க. ஆலையில் இந்த நம்பிக்கை கொடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். உம்மால ஆகும் எல்லாமா. அப்படி எழுந்துலுங்க பார்க்கலாம். உம்மால ஆகும் எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆகாதது ஆமென், ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே உங்க நாமத்தில். சொல்லுங்க. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம். சொல்ல சொல்ல அற்புதம் நடப்பதாக. உம்மாலாகும். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவன கைப்பிடித்து தூக்கி விட்டி. இந்த தாயின் கண்ணீரை கண்டதால கல்லறைக்கு போன உடலை கைய பிடிச்சு தூக்கி விட்டி. சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமா. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கட்டும். உம்மாலா. விடுதலை விடுதலை விடுதலை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மா. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. ஆகாதது. தேங்க்யூ அப்பா. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கிய ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கிய ஆளுகிறீர். ஆகாதது. தேங்க்யூ அப்பா. இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் 100க்கு அதிபதி கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை. தேங்க்யூ அப்பா. அப்பா அப்பா ஆண்டவருடைய ஏக்கம். இந்த உடல் தேவனுடைய ஆலயம். இது வியாதி இல்லாம இருக்கணும் தான் அவருடைய ஆசை. அதனாலதான் அவர் வாழ்த்துகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ ஜெயமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு உண்டு நம்புறீங்களா? இயேசு உள்ள வருவதனால சுகமா வாழ முடியும்னு நீங்க உன் நம்பிக்கையின்படி நடப்பதாக. நம்புறவங்க எல்லாம் கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் அற்புதம், தொழு நோயாளி, குஷ்டரோகிக்கு அடுத்து 100க்கு அதிபதி, அடுத்து பேதுரு வீட்டுக்குள்ள மாமிக்கு அற்புதம் நடக்குது. அடுத்து கல்லறையில் உள்ள லேகியோன், 2 லேகியோன் அவர்களுக்கு அற்புதம் நடக்குது. 9ஆம் அதிகாரத்திலையும் கவனிச்சீங்கன்னா திமிர்வாதத்தில் அற்புதம், திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் நடக்குது. மரித்த யாயிர் மகளு உயிரோடு எழும்புகிறார். 12 வருடம் வேதனைப்படுற சுகமாகிறா. அந்த 8, 9 அதிகாரங்களை வீட்டுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் சொல்லுங்க. தகப்பனே தகப்பனே தகப்பனே. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் இந்த அற்புதங்களா அடிக்கடி வாசிக்க வைப்பாரு. அதுவும் இந்த இதே போல மக்களை சந்திக்க வர முன்னாடி, ஆண்டவரே இது நடப்பதாக, இன்றைக்கு இது நடப்பதாக, இது எனக்கு நடப்பதாக, என் பிள்ளைகளுக்கு நடப்பதாக, இன்றைக்கு நடப்பதாக என்று சொல்லி சொல்லி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த உடல் சுகம். 2 ஆசீர்வாதம் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு பக்கம் உடல் சுகம், இன்னொரு பக்கம் காசு. இந்த 2 தான் நமக்கு மிகப்பெரிய தொல்லை. 2ம் தேவையா இருக்கு. வாழ தேவை உடல் சுகம், அடுத்து சாப்பிட செல்வம். சுகமும் செல்வமும் சொல்லுங்க. சுகமும் 2ம் என் இயேசு கொடுக்க வல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா தேங்க்யூ அப்பா. பாஸ்டர் கேட்டா சொல்லுவார், கர்த்தர் எப்படியா உங்களை போஷிக்கிறார். இல்ல, ஒன்றும் இல்லாம தான் ஆரம்பிச்சீங்க இந்த சபையை. அவரால் கூடும். அதனாலதான் கோலும் தடியுமாய் பிழைக்க சென்ற ஜேக்கப்ப பெருங்கூட்டமா பெருக செய்தார். ஆமென் சொல்லுங்க. சீமானாய் திரும்பினான். போகும்போது வெறும் கம்போட தான் போறான். மாமனார் வீட்டுக்கு பிழைக்க ஓடுறான். ஜேக்கப் யோர்தானை கடக்கும்போது ஒரு கம்பு, பாம்பு அடிக்கிற கம்பு தான் கையில் இருக்கு. அதே ஜேக்கப் சொல்றார், இப்ப நான் திரும்பி வரும்போது 20 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய பரிவாரங்கள், மிகப்பெரிய கூட்டம். ஹல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ் இயேசு நமக்குள்ள இருக்கிறவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை பெருக செய்வார், சுகத்தை பெருக செய்வார். அவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் உபாகமத்துல அந்த 1:11 இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1000 மடங்கு என் பிள்ளைங்களுக்கு பெருக்க உண்டாவதாக. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஏசையா. இன்னொரு விஷயம். ஏசையா 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 என்னுடைய ஆசை இந்த 3 நாள் கூட்டத்துல வியாதியோடு வர்றவங்க சுகமாகத்தான் வீட்டுக்கு போகணும். அந்த நம்பிக்கையோட கடைசி அந்த பல்லவியை பாடி முடிப்போமா? நான் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு பாடல், சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுது. இயேசுவின் வல்லமை
சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். அப்படி சொல்லுங்க, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை வல்லமை நதியாய் பரவி பாயுதே, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் இதயம் எங்கும் பாய்கிறது பாய்கிறது, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே, வல்லமையால் சுகமானே. எத்தனாவது வால்யூம் இது? வார்த்தை 35 பாடல் இல்லையா இங்க? 34 இது வந்துருச்சா? வெரி குட், கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். பார்த்து பாடுங்க, சொல்லுங்க, வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தேங்க்யூ அப்பா. சுகம் அப்பா, எனக்குள்ளே பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். பாய்ந்து செல்லுதே, பா பா வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. அப்படி கரை விரித்து கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா கூப்பிடுங்க. ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, வல்லமை நதி தேங்க்யூ அப்பா. பரவி பாயுதே. முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம் வல்லமை பாய்கின்றது. முதுகு தண்டில் வல்லமை பாய்கின்றது, மூளை, நரம்பு, ரத்தத்தில் வல்லமை பாய்கின்றது, குடல் பகுதியில் வல்லமை பாய்கின்றது, இறை பை வயிறு பகுதியில் வல்லமை பாய்கின்றது. எசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வம். உங்க வியாதி இருக்கிற இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. சுகம் தரும். அல்ல நெஞ்சில கை வைத்து. ஆமென். இன்றைக்கு சுகம் தரும் என் தெய்வமே. முட்டு, ஈரல், மூட்டு பகுதிகளில் வல்லமை இறங்கட்டும். எலும்பு, நரம்புகள், சிறு நீரகங்களில் வல்லமை இறங்கட்டும். கற்ப பையிலே வல்லமை இறங்கட்டும். முடக்கு வாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எல்லா இடங்களிலும் வல்லமை இறங்கட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வியாதியஸ்தர்கள் மேல் தேவ வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கே சுகம் உண்டாகட்டும். படுக்கை மாறட்டும். தெய்வீக சுகம் சரீரத்திலே இப்பொழுது உண்டாவதாக. உம்முடைய வல்லமை பாயட்டும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகப்படுத்துவீராக. சுகம் உண்டாகட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும் ஐயா. அற்புத சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சுகம் உண்டாவதாக இப்பொழுது. ஏசையா
இரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. மீண்டும் ஒரு விஷயம் கடைசியா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசாயா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமான உங்க வார்த்தையால் உங்க தழும்புகளா உங்க தயவினா தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை கை உயர்த்தி அப்பா பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கு. சொல்லுங்க, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பா. ஒருவரை கூட விடாதீங்க, ஒருவரை கூட விடாதீங்க, விடாதீங்க. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை பா. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையோ ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகை அப்பா ராப்பகலா அமர்ந்திருப்பே. துதித்து மகள் திருப்பே. எல்லா உயர மறந்திருப்பே. ஆமே துதித்து மகிழ்ந்திருப்பே. ஆமே எல்லா துயர மறந்திருப்பே. நன்றி அப்பா. எனக்கு தெரியுது ஆண்டவர் மனதுருகி உங்கள் ஒவ்வொரு மேல கை வைக்கிறது எனக்கு தெரியுது. மனதுருகி இயேசு மனதுருகி உங்க மேல கை வைக்கிறார், கை வைக்கிறார். இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். நீ விடுதலையாக்கப்பட்டா, நீ விடுதலையாக்கப்பட்டா. ஜீசஸ் கத்துங்க, ஜீசஸ். 18 வருடம் கஷ்டப்பட்டவள் அந்த இடத்துக்கு வந்தபோது இயேசு அவளை பார்த்து அழைத்து, அவர் தம்மிடம் அழைத்து அவர் சொன்னது, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டா, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டா. அவள் அந்நேரமே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பலவீனத்தினின்று இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டீர்கள். கைதட்டி ஹல்லேலூயா. ஏசாயா ஏசாயா ஏசாயா
ஏசையா ஏசையா. முடிக்க முன்னால அந்த 12 வருடமும் வேதனைப்பட்டவள் தான். இவளுக்கு 18 வருடம், அவளுக்கு 12 வருடம். ஆனா வேதம் சொல்லுது, மத்தேயு 9:22, மகளே கூப்பிடுறார். அவர் அவளை பார்த்து, மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நம்பிக்கையோட வந்தீங்கல்ல, கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் 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 நீங்க ஒரு மனிதனை தேடி இங்க வர்ற, ரீனு கூப்பிட்டான்னு வரல, நீங்க இந்த இயேசுங்க இருக்கிறான்னு வந்திருக்கீங்க. அதனால அவர் உங்களை எப்படி அவமானப்பட விடுவா? உங்களை வெறுமனே அனுப்ப மாட்டார். இயேசு உங்களோட இருக்கிறார்.